வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிதம்பரம் அருகே உள்ள டி நெடுஞ்சேரி வளாகம் செல்லும் சாலையில் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க காட்டுமன்னார் கோயிலில் இருந்து சிலர் காரில் வந்தனர். ஜெனரேட்டர் அருகே காரை நிறுத்தினர். ட்ரோன் பேட்டரிக்கு சார்ஜ் போட ஜெனரேட்டரை ஆன் செய்தனர். அப்போது எதிர்பாராமல் ஜெனரேட்டர் தீப்பற்றி எரிந்தது. அருகில் இருந்த காரும் தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் கார் மீது தண்ணீர் பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். எனினும் காரும் ஜெனரேட்டரும் முழுமையாக எரிந்தது. வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் நடந்தது. விவசாயிகள் பேசுகையில், தோல் தொழிற்சாலைகளால் ஆயிரக்கணக்கான விளை நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். கழிவுநீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றும் ஆலை உரிமையாளர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எனினும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என விவசாயிகள் சரமாரி கேள்வி கேட்டனர். விவசாயிகளின் கண்ணீருக்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் என குமுறினர். பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர். திருவாரூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறினர். கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதாக கூறினர். இதற்கான இழப்பீடு தொகையை அரசு வழங்க வேண்டும். நெல் அறுவடை முடிந்த பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களை உடனடியாக மூட வேண்டும் என கூறினர். சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயிலைச் சேர்ந்த ஏழுமலை மகன் சுதர்ஷன், வயது 11, 6ஆம் வகுப்பு படித்தார். கடந்த திங்கள் இரவு கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டார். தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சிறுவன் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். ஆவடி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த சுதர்ஷனை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். செல்லும் வழியில் இறந்தான். திருமுல்லைவாயல் போலீசார் விசாரிக்கின்றனர். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் வானியற்பியல் ஆராய்ச்சி மையத்தில் அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் தலைப்பில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 15 மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மின்சார சிக்கனம், சாலை பாதுகாப்பு, இயற்கை குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பல வகையான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிகள் நடைபெற்றது. மாணவர்கள் அறிவியல் தொடர்பான பாடங்களை படிக்கவும், ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணிபுரிய ஊக்குவிக்கவும் போட்டி நடத்தப்படுவதாக சோலார் அப்சர்வேட்டரி வானியற்பியல் மையத்தினர் தெரிவித்தனர்.